சிவகார்த்திகேயனோட உங்களோட ஃபேவரட் படம்னா எதை சொல்லுவீங்க? அமரன் தான். இப்போ சரி, அமரனுக்கு முன்னாடி ஐ லைக் டான் மூவி கால்ட் ரெமோ. அதில் அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்தது? யாரை என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் டே எனக்கு ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக கிடச்சிது. ஐயோ, நான் இவங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தேன், இப்போது நான் நேரில் பார்க்குற ஒரு டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட். எனக்கு நேரில் பேசுகிறாங்க, எனக்கு தம்பி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். அந்த துப்பாக்கி விஜய் சார் அவர்கிட்ட கொடுத்தது அதெல்லாம் வந்து தெரியுமா? பார்த்துருக்கீங்களா நீங்க? கோட் தளபதி ஃபேன் நான். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இட்செல்ஃப் தளபதி ஃபேன் தான். Even though sometimes Shivana will also talk about him, how nice of a person he is and stuff. And now அவங்க கையில் துப்பாக்கி கொடுத்துட்டாங்க and he has justified it. So yeah. உங்களை வந்து சிவகார்த்திகேயன் தோளில் தூக்கிட்டு போகிறது அந்த சீனோட மேக்கிங் பற்றி சொல்கிறீங்க. If you are lifting someone for a second, that is a secondary thing. பட் நீங்கள் ஓடுறீங்க, ஒரு ரெண்டு கையில் கன் இருக்குது, அப்புறம் ஸ்டீப் கூட ஸ்லீப்காக இருக்குது, அதுக்கு ஒரு டெடிக்கேஷன் தான் தேவை. அந்த ஆள் அந்த மனசில் அந்த டெடிக்கேஷன் தான் இருந்துச்சு. He was living like an army man. சிவானா எனக்கு லிஃப்ட் பண்ணும்போது 83 kgs டு லிஃப்ட் இஸ் வெரி ஹெவி அண்ட் ரன்னிங். ஸோ அதுக்காக எனக்கே மனசில் வந்துச்சு, ஐயோ பாவம்ப்பா, சரிங்களா, ஏதாவது ஒரு குறைச்சலாம். ஸோ ஃபார் அ வீக் ஐ டிட் நாட் ஈட் ஃபுட். அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த சீனில் ஐ லுக் வெரி வீக். ஐ லிவ் இன் காஷ்மீர். ஒரு ஊர் மக்கள் அந்த ஊரில் என்ன நடக்கும் அது எல்லாம் அதை பற்றி என்ன எல்லாம் தெரியும். ஸோ அதனால தான் இன் தேட் கான்டெக்ஸ்ட் அவங்க எப்போ சொன்னாங்களே இந்த மாதிரி மேஜர் முகுந்த் வரதராஜன், ஆட்டோமேட்டிக்லி என் மனசில் என்ன ஹிட் ஆயிடுச்சு, இது ஒரு ஆர்மி படம் சார், பயோபிக் பண்ணுறீங்களா சார், நானே அவன் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் எப்படி அப்படின்னா நான் ஐ கேவ் அ நரேஷன். ஆர்மி விஷயங்கள் தாண்டி நீங்கள் மீதி உங்களுக்கு சிட்டியில் ரோம் பண்ணணும், இல்லைனா வேறு விஷயங்களில் பட் வேறு ஏரியாவில் ரோம் பண்ணணும், அதை பற்றி எனக்கு நல்லா தெரியுது. சரி வாங்க, நான் தான் அதனால தான் எல்லாம் எனக்கே கூப்பிடுவாங்க செட்டில். மச்சா ட்ரை ஃப்ரூட்ஸ் எங்கே கிடைக்கும் மச்சா, நல்லா கேசர் எங்கே கிடைக்கும் மச்சி, இந்த மாதிரி சொல்லுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ அந்த மச்சா எப்படி ஸோ எவ்ரி ஒன் வாஸ் கனெக்டட் டு மீ இன் அ வே. இட் ஃபெல்ட் ரியலி நைஸ். சிவானாயே சொன்னாங்க, வாப்பா நான் உங்களுக்கு சாப்பிட்டு கூப்பிட்டு போகிறேன், இன்னைக்கு ஈத் தானே. ஸோ we actually had food and then evening we had food and he went to the airport and I went to home. ஒன் இண்டியா ஃபில்மிபீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூவில் யார் இருக்காங்க அப்படின்னா, அமரன் படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி பயங்கர வரவேற்பு பெற்று வந்துட்டுருக்கு. அதில் நடிக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற்று வந்துட்டுருக்கு. ஸோ அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய வாஹிதுங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கக்கூடிய உமேர் அஹமத் தான் இணைஞ்சிருக்காரு. பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். அமரன் ஒரு பெரிய அளவு பிளாக் பஸ்டர் ஹிட் எப்படி இருந்தது? அதுவும் உங்களோட கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்தது? யாரை என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு த காட், தேங்க்யூ டு த பீப்புள். எல்லா மக்களுக்கு ரொம்ப நன்றி. நான் மனசு சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி படம் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறமா அவ்வளோ சப்போர்ட் ஃப்ரம் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு. லெட் இட் பி சிங்கப்பூர், மலேசியா, USA, கனடா, இந்தியாவில் டெல்லி, பாம்பே எல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் நல்லா நடிச்சிட்டிங்க, படம் எல்லாம் நல்லா பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோ ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். ஒரு நாள் 2 நாள் ஒரு வீக் கூட ஆகலை, பட் தாங்க முடியாது, அவ்வளோ ஹாப்பினஸ் ஆகிருக்கு. அண்ட் எல்லா அப்ரோச்சஸ் எல்லாம் நல்லா தான் வந்துச்சு. சிவகார்த்திகேயனோட படம், அவரோட படங்கள் முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ அவரோட முன்னாடி பார்த்த படத்துக்கோ இதில் அவர் கூட ஆக்ட் பண்ணதுக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நீங்கள் பாருங்கள், ஆஸ் நான் புதுசாக தான் இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தான் வந்தேன். ஸோ என் விஷன் இதுக்கு முன்னாடி ஒரு காமனர் மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் ஒரு காமன் மேன், நீங்கள் சும்மா படம் தான் பார்க்குறீங்க. ஆஸ் அ ஆர்டிஸ்ட் நீங்கள் படம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த ஆக்டர் இஸ் டூயிங். பட் நீங்கள் ஆஸ் அ காமனர் நீங்கள் சும்மா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் படம் பார்க்க போகிறீங்க. ஸோ முன்னாடி ஐ வாஸ் ஜஸ்ட் யூஸிங் ஆஸ் அன் என்டர்டெய்னர். சரிங்களா, இங்கே முன்னாடி படம் பார்க்கலான்னா ஜாலியாக பார்க்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் சீரியஸ்னஸ் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, சும்மா ஒரு இமோஷனுக்காக தான் ஒரு படம் பார்க்குறீங்க. பட் உள்ளே வரும்போது நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூவில் பார்க்குறீங்க, எப்படி படம் இல்லை ஆக்சுவலாக
என்னென்ன நடக்குது அண்ட் எல்லாம். ஸோ ஃபர்ஸ்டே எனக்கு ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக கிடச்சிது. ஐயோ நான் இவங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தேன், இப்போது நான் நேரில் பார்க்குறேன், ஒரு டிஃப்ரெண்ட்டான மூமெண்ட், எனக்கு நேரில் பேசுகிறாங்க, எனக்கு தம்பி சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் அந்த எல்லாம் தாண்டி அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக தான் போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர், ஒரு ஜாலியான ஆள், அப்படியே ஜோக்காக கொடுப்புவாங்க. ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபீல்டாக இருக்கும் மனசில். பட் இதுலேயே ஒரு புதுசான நீங்கள் ஏதாவது ஒரு பார்க்க மாட்டேங்குது, இது புதுசாக ஏதாவது ஃபுல்லாக வந்துச்சு. அதனால தான் இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங், எனக்கு கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங். எஸ், எப்படி நீங்கள் பார்த்துட்டீங்க படம்ல, நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் ஆகிட்டீங்க, நான் அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். சிவகார்த்திகேயனோட உங்களோட ஃபேவரட் படம்னா எதை சொல்லுவீங்க? அமரன் தான். இப்போ அமரனுக்கு முன்னாடி ஐ லைக் டான் அண்ட் there's a movie called ரெமோ. அதில் அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது நடிச்சு தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் அது மேக்கப் போட்டு, ஏன்னா எனக்கு இந்த படம்ல நீங்கள் பார்க்குறீங்களா அமரனில் அந்த ப்ரோஸ்தட்டிக் மேக்கப், நீங்கள் 3 hours 4 hours அப்படியே ஒரு சேரில் உட்காரும் போது ஏதாவது ஒரு சாப்பிட்டும் இல்லை அப்படியே நீங்கள் உட்காருங்க, அந்த மேக்கப் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ கஷ்டம் அந்த ரெயின்போவில். நீங்கள் ஒரு ஆம்பளை, நீங்கள் சாரி யுவர் ஆம்பளை தானே, from ஆம்பளை to பொம்பளை, you say to the girl, you transform to a character like that. It takes a lot of hard work. So the hard work and dedication as an artist எனக்கு இப்போ தோணுது. படத்தோடைய செட்ஸ்ல எப்படி இருந்தது? லைக் நம்ம ஏதோ ஒரு ஆர்மி பேஸ்ட் ரியல் லைஃப் மேட்டர், ஹீரோவோடைய ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படின்னாலுமே சீரியஸான ஒரு கதைக்களம் எல்லாமே நம்ம பார்த்தோம். பட் ஆனால் அந்த செட்ஸ் எப்படி இருந்தது? செட்ஸ் எப்போ பார்த்தாலும் ஜாலி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் காஷ்மீரில் இருக்கீங்க, அது ஒரு அந்த காஷ்மீர் ஒரு ஆராயே டிஃப்ரெண்ட். ஏன்னா ஒரு சுவிட்சர்லாண்ட் மாதிரி லொக்கேஷனாக இருக்கா, ஐயோ ரொம்ப நல்ல லொக்கேஷன். நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னென்னா எப்போ ஷூட்டிங் முடிக்கும், இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு இடம் போயிட்டு சாப்பிட்லாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் சென்னையில் எப்படின்னா நீங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது அப்படியே வேனிட்டி வீடு அப்படியே போவீங்க. அங்கெல்லாம் வீடு இல்லைல்ல, நீங்கள் ஹோட்டல் தான் போகிறீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் சொல்லுங்கள் சார் இன்றைக்கி இங்கே சாப்பிட்லாம், நீங்கள் இங்கே நம்மளுக்கு ஊர் சுற்றி காட்டுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா நடந்தது. அண்ட் இட் வாஸ் அ வெரி ஃபன் ஜாலியான இது போயிடுச்சு. ஏன்னா 80 days நீங்கள் கூட இருப்பீங்க, டெய்லி நீங்கள் மூஞ்ச பார்க்குறீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஃப்ரோ டஃப் அண்ட் தின்ஸ், இப்போ பார்த்தாலே சூடாக இருக்கும், சில டைமில் ரொம்ப கொளுரும். அந்த டைமில் அவங்க எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இந்த ஹேண்டில், இந்த கொளுறது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்டுவாங்க. ஸோ இட் வாஸ் எ ஃபன். எப்போ பார்த்தாலே ஃபன் தான் இருந்துச்சு ஃபுல் செட்ல. எஸ், படம் ஃபுல்லாக பார்க்கும்போது அதில் நிறைய வந்து ரியல் லொக்கேஷன்ஸில் தான் எல்லாமே எடுத்திருந்தது. ஸோ ரியல் லொக்கேஷன்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் ஆல்ரெடி காஷ்மீர்லேயே இருந்து வளர்ந்தவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பாட்டாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஷூட்டிங் சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஆக்டர்ஸ், சாய் பல்லவி ஒரு டைரக்டர், இவங்களுக்குலாம் நீங்க ஏதாவது காஷ்மீரோடைய நமக்கு தெரியாதது ஏதாவது சொன்னீங்களா நீங்க அங்க? ஆமாமா, கண்டிப்பா. ஏன்னா இங்க பாருங்க, இந்த லொகேஷன்ஸ் தேர் நாட் எப்படி டூரிஸ்டிக் லொகேஷன்ஸ் எல்லாம் இல்ல, சரிங்களா? நான் ஏன் இந்த மாதிரி லொகேஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் பிகாஸ் ஐம் நாட் கோன் டு an ஆர்மி கேம்ப் உள்ள. ஆஸ் அ காஷ்மீரி ஐ வில் ஹவ் சீன் ஃப்ரம் அவுட் சைட் உள்ள என்னென்ன நடக்குது, எனக்கே அது புதுசு தான். பட் அதுக்கப்புறமா அது தாண்டி சில டைம் டைரக்டர் சார் எனக்கு சொல்லுவாங்க, இது உங்களுக்கு ஏதாவது ஒரு லொகேஷன் ரெக்கி பண்ணும்போது, லொகேஷன்ஸ்க்கு ரெக்கி பண்ணும்போது எனக்கே சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்சது இடம் சொல்கிறீங்களா, இந்த மாதிரி எனக்கு லொக்கேஷன் தேவை, நீங்கள் சொல்கிறீங்களா எங்கே கிடைக்கும். அப்புறம் இவன் சிவாண்ணா, தம்பி இந்த இடம்ல என்ன விச் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு கோ, ஈவினிங் ஜாலியாக ஒரு வாக் போயிட்டு வரலாம், அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்கள். ஸ்ரீ அண்ணா நம்ம பைக் எடுத்துகிட்டு நல்லா ஊர் சுற்றிட்டு அவங்களுக்கு நான் என்னென்ன லொக்கேஷன் காமிச்சேன், அவங்களுக்கே தெரியல, ஐயோ இந்த மாதிரி லொக்கேஷன்ஸா. அப்புறம் நம்ம கேட் டீம் அவங்களுக்கு ஹைக்கிங் எல்லாம் எடுத்துகிட்டு மலை மேலே காட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அண்ட் வி வென்ட் டு டேக் அ பாத் ஃப்ரம் a natural shower, அது எல்லாம் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ டிஃப்ரெண்டான மூட். ஏன்னா பிகாஸ் I've lived in Kashmir for 19 years. அதுக்காக ஐ ஹேட் ஆல்ரெடி a vision எப்படியே நடக்கும். பட் ஆர்மி விஷயங்கள் தாண்டி நீங்கள் மீதி உங்களுக்கு சிட்டியில் ரோம் பண்ணணும், இல்லைனா வேறு விஷயங்களில் பட் வேறு ஏரியாவில் ரோம் பண்ணணும், அதை பற்றி எனக்கு நல்லா தெரியுது. சரி வாங்க, நான் தான் அதனால தான் எல்லாம் எனக்கே கூப்பிடுவாங்க செட்டில். Let that be line producer, let that be people from production, actors, director, direction team எல்லாம் எனக்கு மச்சா இந்த மாதிரி எங்கே கிடைக்கும், மச்சா இந்த மாதிரி where it is. So I was like the center of attraction for everyone on this set. இவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, இவங்களுக்கு தான் தெரியும் எப்படி நடக்கும். லொகேஷன் தாண்டி ஃபுட்டுக்குமே கேட்டிருப்பாங்கல்ல, இங்கே என்ன ஸ்பெஷல்? ஆமாமா, அதான் டெய்லி எனக்கு ஃபோன் வரும், மச்சா ட்ரை ஃப்ரூட்ஸ் எங்கே கிடைக்கும், மச்சா நல்லா கேசர் எங்கே கிடைக்கும், மச்சி இந்த மாதிரி சொல்லுங்க ப்ளீஸ். ஸோ அந்த மச்சா எப்படி ஸோ எவ்ரி ஒன் வாஸ் கனெக்டட் டு மீ இன் அ வே. இட் ஃபெல்ட் ரியலி நைஸ். ஸோ சூப்பரான ஃபீலிங். ஆர்மி ஆஃபீஸர் அப்படின்னும் போது நம்ம எல்லாருமே படங்களை பார்த்துருப்போம், ரியலாகவே ஆர்மி ஆஃபீஸர், ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்துருப்போம். பட் அது ஒரு
கேரக்டராக பண்ணும்போது அப்படிங்கிறது அதுக்கான அவங்களுடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்க டிசிப்ளினரிஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மெனக்கிட வேண்டிய இருந்தது? ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஐ வாஸ் இன்டு மாடலிங். சரிங்களா, மாடலிங்கில் உங்களுக்கு சிசல்ட் பாடியாக இருக்கணும், நீங்கள் லீனாக இருக்கணும், உங்கள் மூஞ்சி அப்படியே ஸ்லிம்மாக இருக்கணும். பட் இந்த படங்கள் வரும்போது when the characteristic of a person பண்ணும்போது you are doing a character sketch of an individual, director sir எனக்கு ஒரு வீடியோ காமிச்சாங்க. the actor that I'm playing, the character that I'm playing, அவங்க ஒரு பேர் அவுரங்கசீப். ஸோ ரியல் லைஃப் இன்சிடென்ட் தான் அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது. ஸோ அவங்க எப்படின்னா he was 6 feet tall, long hair, round face. அவங்களுக்கு இந்த மாதிரி சிசில்ட் ஃபேஸ் ஆர்மியான இந்த மாதிரி லுக் இல்லை, ஹீரோ மாதிரி லுக்கே கிடையாது. ஒரு லோக்கலான ப்ராப்பர் காஷ்மீரி ஃபுட் சாப்பிட்டுட்டு நீங்கள் நல்லா ஒரு மஸ்குலராக பாடி அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்கெட்ச் வந்துச்சு. ஸோ பார்க்கும்போதே ஐ வாஸ் நாட் ஃபிட்டிங் இன் டு த கேரக்டர். ஸோ எனக்கே ஒரு மாதிரி ஆசமாக இருக்குது, சார் ஏன் நீங்கள் எனக்கு எடுக்கிறீங்க, இந்த மூஞ்சுக்கு கூட நான் செட் ஆகலை, திஸ் இஸ் நாட் மை ஃபேஸ், ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஃபேஸ் கட், ஐ கேன் டூ அ டிஃப்ரெண்ட் ரோல், பட் இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் மீ. பட் டேரக்டர் சொன்னாங்க இட் இஸ் மென்ட் ஃபார் யூ ஒன்லி வஹீத். அந்த டைம்லேயே அவங்க என் பேர் சொன்னாங்க வஹீத். ஸோ தட் வஹீத் காட் ஸ்டக் இன் டு மை ஹெட். சார் ஐ டோல்ட் கிவ் மீ 3 months. 3 months போயிட்டு ஜிம்மில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு ஐ ஏட் அ லாட் ஆஃப் ஃபுட் அண்ட் நாட் இன் அ வே தட் ஐ லுக் வெரி ஃபேட், இன் அ வே தட் ஐ லுக் அக்கார்டிங் டு தட் கேரக்டர். ஸோ ஐ வாஸ் 71 kgs, அது எடுத்துட்டு ஐ ஏட் டு 83 kgs ஆல்மோஸ்ட். அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்க்குறீங்க சிவானா எனக்கு லிஃப்ட் பண்ணும்போது 83 kgs டு லிஃப்ட் இஸ் வெரி ஹெவி அண்ட் ரன்னிங். ஸோ அதுக்காக எனக்கே மனசில் வந்துச்சு, ஐயோ பாவம்பா, சரிங்களா ஏதாவது ஒரு குறைச்சலாம். ஸோ ஃபார் அ வீக் ஐ டிட் நாட் ஈட் ஃபுட். அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த சீனில் ஐ லுக் வெரி வீக். So that also that weakness came into that character. அதனால தான் நான் சாப்பிடல. And also I reduced the weight to 76 or 77 kgs and he was able to lift me and run with the gun. So இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. So in order to live the character I actually had to do a lot of, I have to undergo a lot of process. நீங்கள் சொன்னீங்க லைக் ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டருக்கு ஒரு பிக்சர் காட்டி இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வேணும், அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த பர்சனை நம்ம நேரில் பார்த்துருக்க மாட்டோம், அவங்க எப்படி நடப்பாங்க செய்வாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் ஆனால் ஒரு இமேஜினரி ஒரு விஷயமா அவங்க இப்படிதான் இருந்திருப்பாங்க அப்படின்னு அதை எப்படி எடுத்து ஆக்ட் பண்ணுறது? அது என்னடா இப்போ பாருங்க, நீங்கள் ஒரு ஃப்ரிக்ஷனலாக கேரக்டர் பண்ணுறீங்களா யாருக்கு தெரியல, நீங்கள் ஃப்ரிக்ஷன் தானே பண்ணுறீங்க. பட் ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் அவள் எப்படி வாக் பண்ணுறாங்க, அவள் என்ன சாப்பிடுவாங்க, எப்படி பேசுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளே போகும்போது அந்த ஆர்மி கேம்ப்குள்ளே நான் அவங்க ஒரு இடம் தேடிட்டேன். சரி இவங்கெல்லாம் இங்கே தான் தூங்குறாங்க, இவங்கெல்லாம் இங்கே தான் வைக்கிறாங்க. அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நான் பேசிட்டேன். அவங்க பசங்களை எப்படி பேஜ் போடுவாங்க. ஸோ ஐ யூஸ் டு கெட் பிட்ஸ் ஃப்ரம் எவ்ரி இண்டிவிஜுவல். எனக்கு சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி. ஸோ தே டோல் மீ ஹி வாஸ் அ ஷை கேரக்டர். he will speak when some subordinate ஒரு பேசான ஆள் வரும். So he was little shy in him because he was a Kashmiri and being an army officer for a Kashmiri நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பேக் ஆஃப் இட் he was a little under confident. ஸோ that was there. இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த படம்ல பார்க்குறீங்க, சாரி ஸ்பாய்லர் அலர்ட், படம்ல பார்க்குறீங்க, when I first time Shivana tells me நீங்கள் தானே வஹீத், நான் I do not look into his eyes, I just roam here and there. ஏன்னா ஒரு பயம், ஐயோ இவங்கள என்ன கேட்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் small details we took care of, that I did it on personal level. நான் நினச்சேன் ஓகே இந்த மாதிரி பண்ணானா நல்லாயிருக்கும். ஸோ எஸ், these all it had actually a good it was like a writing. I was ஒரு புதுசான this movie was a school to me and I was a new student. நான் ஒரு புதுசான பையன். ஸோ அதனால தான் I was just trying to write and read everything. Yes. உங்களுடைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ், உங்களோட கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரைசேஷனாக கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா படங்கள்லையுமே வந்து அங்கங்கே சின்ன டெலிட்டட் சீன்ஸ் இருக்கும், அது வெளியில் வரும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அமரனில் உங்களோட போர்ஷன்? நிறைய இருக்குது, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். there are so much powerful scenes. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, ஓய்யோ இவன் நல்லா நடிச்சிட்டாங்க, அதுக்கு வேறு லெவலில் நான் நடிச்சிட்டேன். சரிங்களா, இட் இஸ் தேர். ஐ do not know, I ask RKFI please bring it out. வேறு லெவலாக ஆக்டிங், பிகாஸ் ஐ நோ when that prosthetic makeup comes in, அது ஒரு டார்ச்சர் சீன் இருக்குது. அதில் கண்ணில் ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் அவன் கூட பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் there are certain scenes which define a character of an individual. படம் ரொம்ப லெங்க்த்தே இல்லை, அதுக்காக எடிட்டோரியல் கட்ஸ் வந்துச்சு. பட் I do not know, maybe behind the scenes or BTS or a deleted scenes ஏதாவது ஒரு காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சூப்பரான சீன் வெளியே வரும்.
அந்த தூக்கிட்டு போகிற சீன் லைக் உங்களை வந்து சிவகார்த்திகேயன் தோளில் தூக்கிட்டு போகிறது அந்த சீனோட மேக்கிங் பற்றி சொல்கிறீங்களா? ஐயோ அந்த சீன் அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியே இருக்குது அந்த சீன் பற்றி, பேக் ஸ்டோரி. ஏன்னா அந்த சீன் நடந்தது ஈதில், பக்ரீத் காஷ்மீரில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இப்போ தீபாவளி இருக்குல்ல, தீபாவளியில் நீங்கள் பார்க்குறீங்க எல்லா பசங்க வீட்டில் தான் இருப்பாங்க, ஊர் சுற்ற போகிறாங்க. அதுக்கப்புறமா ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ்ட் தான், ஃபுல்லாக க்ளோஸ்ட். அப்படியே நடந்தது. ஸோ என் மனசில் என்னென்னா ஒரு நாள் முன்னாடி ஐயோ நாளைக்கு லீவ் தானே, நாளைக்கு நான் வீட்டுக்கு போகிறேன், அவ்வளோதான் ஜாலி. புதுசால துணி போட்டு, பக்ரீதில் நீங்கள் புதுசான துணி போடுவீங்க அம்மா அப்பா கிட்ட, யூ வில் கெட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் தெம். பட் வி வர் வெரி ஃபார் அவே. நம்ம என் வீடு கூட we were very far away, around 100-150 kilometers. அந்த that shooting spot is in very remote village, மேலே மலை மேலே அந்த ஒரு சீன். ஸோ லாஸ்ட் மூமெண்ட் till 4 o'clock எனக்கு என்னென்னா சரி ஓகே நாளைக்கு இந்த மாதிரி போகலாம் வீட்டுக்கு போகலாம். ஈவினிங் கூட ஒரு 10 மணி கொடுக்க ஆயிடுச்சுன்னா பட் ஐ ஹவ் டு கோ ஹோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அண்ட் ஐ கெட் அ கால் ஷீட். அந்த நாளைக்கு ஒரு கால் ஷீட் வந்துச்சு. என்ன கால் ஷீட் நாளைக்கு? ஸோ கால் ப்ரொடக்ஷன் சார் இந்த மாதிரி ஐம் நாட் கம்மிங். ஸோ ஐ சிட் ரைட் அவே சைட் டு ப்ரொடக்ஷன் தட் ஐம் நாட் கம்மிங். பட் தென் டைரக்டர் சார் கேம் இன், ADs கேம் இன், எல்லாம் எனக்கு சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி. I convinced, everybody is trying to convince me, I was not getting convinced. But then the director sir said, Shivana said, Papa, நீங்க பாருங்க, see this is cinema field, சரிங்களா? Here happiness is when you see yourself on the screen. அது ஒரு உங்களுக்கு ஈதா இருக்கும். So in that motion, and actually it kind of helped me. I was sad inside. So அது எமோஷனுக்காக நாளைக்கு எனக்கு சேட் தான் இருக்கணும். ஏன்னா I know I was about அது வந்துச்சு. So I do not have to stress more on it. அது ரொம்ப நல்லா வந்துச்சு. And also then எல்லாம் ஷூட் பண்ணும்போது எவ்ரி ஒன் வாஸ் சப்போர்ட்டிவ். ஏன்னா அந்த மேக்கப் போட்டு எல்லாம் சொல்கிறாங்க சார் ஏதாவது ஒரு சாப்பிடுங்க, ஏதாவது ஒரு சார். நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன்னு. அண்ட் ஈவினிங் அந்த ஈவினிங் சிவானாயே சொன்னாங்க, வாப்பா நான் உங்களுக்கு சாப்பிட்டு கூப்பிட்டு போகிறேன், இன்னைக்கு ஈத் தானே. ஸோ வி ஆக்சுவலி ஹேட் ஃபுட் அண்ட் தென் ஈவினிங் வி ஹேட் ஃபுட் அண்ட் ஹி வென்ட் டு த ஏர்போர்ட் அண்ட் ஐ வென்ட் டு ஹோம். அடுத்த நாள் ஐ செலிப்ரேட்டட் ஈத் வெரி ஜாலிலி. அண்ட் ஃபைனலி தட் ஈத் ஐ செலிப்ரேட்டட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கும்போது அந்த ரெஸ்கோ சீன், அவன் ஒரு ஆர்மி ஆஃபீஸர் இருக்காங்களே, அவன் கை கொடுக்கும்போது வஹீத் கமின், அதுக்கு ஒரு தே கிளாப்ட் இட் அண்ட் தே ஹூட்டட் இட். அதுக்கு தான் எனக்கு ஈத் அப்படியே I was like flashback, okay. I got my Eid. So it was a really nice moment. அதுதான் அது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிலக்டண்டாக இருந்துட்டு வீட்டுக்கு போக முடியலையே அப்படின்ட்டு வந்துட்டு. பட் ஆனால் அந்த சீனை பர்டிகுலராக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த எமோஷன் எப்படி இருந்தது? வேற லெவலாக இருந்துச்சு. எனக்கே கண்ணில் ஒரு மாதிரி my eyes got wet and I was like, oh, this is really nice. Even though like அந்த சீன் பற்றி not only me, even Shiva Anna, he also practiced a lot. ஏன்னா it will take you a lot of time to do such a stunt. நீங்கள் சொல்கிறீங்க ஓகே ஒரு ஹீரோனா, பட் அவங்க ஒரு பாடி லாங்குவேஜ் எப்படி வாக் பண்ணணும், அந்த கன் ஹோல்டிங், ப்ராப்பரான கன் ஹோல்டிங், உங்கள் மேலே ஒரு 78 kgs ஒரு பாடி ஹியூமன், you have to think of him as well. He should not get hurt or bullets are flying around. It is not an easy task to do. நீங்க okay, if you are lifting someone for a second, that is a secondary thing. But நீங்க ஓடுறீங்க, ஒரு ரெண்டு கையில கன் இருக்கு, அப்புறம் ஸ்டீப் கூட ஸ்லீப்கா இருக்கு, அதுக்கு ஒரு டெடிகேஷன் தான் தேவை. அந்த ஆள் அந்த மனசுல அந்த டெடிகேஷன் தான் இருந்துச்சு. He was living like an army man. He is like a person like me. ஏன்னா நீங்க பாக்குறீங்க முன்னாடியே when he lifts that guy, when he falls, he trips, then he gets an appreciation. So right from the beginning itself he actually lived the character. அதுக்கு அப்புறமா when he lifted me, அதுக்கு எனக்கே ஒரு வேற மாதிரி ஃபீலிங், ஐயோ நம்ம சார் எனக்கு சேவ் பண்றாங்க, இது ரொம்ப ஜாலியான மூமெண்ட். So I was also enjoying it. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொமோஷன்ஸ் இதுல எல்லாமே தெரிஞ்சது இது மேஜர் முகுந்த் வரதராஜனுடைய ரியல் லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிறது. பட் ஷூட் பண்ணும்போது உங்ககிட்ட டைரக்டர் சொல்லிட்டாங்களா முன்னாடி, இல்ல இது ஒரு ஆர்மி படம் அப்படிங்கிற ஒரு? நீங்க பாக்குறீங்க நான் வளர்ந்த ஊர் காஷ்மீர் தான், அங்கெல்லாம் என்ன நடந்தது எனக்கு ஃபுல்லாக தெரியும். ஏன்னா ஐ லிவ் இன் காஷ்மீர். ஒரு ஊர் மக்கள் அந்த ஊரில் என்ன நடக்கும் அது எல்லாம் அதை பற்றி என்ன எல்லாம் தெரியும். ஸோ அதனால தான் இன் தட் கான்டெக்ட் அவங்க எப்போ சொன்னாங்களே இந்த மாதிரி மேஜர் முகுந்த் வரதராஜன், ஆட்டோமேட்டிக்லி என் மனசில் என்ன ஹிட் ஆயிடுச்சு, இது ஒரு ஆர்மி படம் சார், பயோபிக் பண்ணுறீங்களா சார், நானே உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் எப்படி அப்படின்னா, நான் ஐ கேவ் அ நரேஷன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி தானே நடந்தது, இந்த மாதிரி தானே நடந்தது. வைத்தியா எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி தெரியும் சார், நான் அங்கே தான் வளர்ந்துட்டேன் சார், எனக்கு எல்லாம் இந்த பற்றி தெரியும். ஸோ இன் ஆர்டர் டு கெட்
felt even though sometimes director sir will come and talk to me as a Kashmiri point of view, நீங்க எப்படி பார்க்குறீங்க, இந்த நல்லா இருக்கா, இந்த நல்லா இருக்குமா, அந்த மாதிரி நல்லா இருக்குமா, certain scenes are there, அதுக்கு certain MOD cuts கூட வந்துச்சு. So otherwise it was a very secular film. If we have showed it in a different way, it was a very secular film. Maybe that scenes will come out, but I don't think if MOD has given it a cut, it may not come out. But yeah, it was really, so I already இதுக்கு படம் வரது முன்னாடியே எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடப்போகுது. ஸோ யா, ஐ வாஸ் வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். எஸ். சிவகார்த்திகேயனோடைய ரீசெண்டாக அவர் அந்த துப்பாக்கி விஜய் சார் அவர்கிட்ட கொடுத்தது அதெல்லாம் வந்து தெரியுமா, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கோட் தளபதி ஃபேன் நான் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இட்செல்ஃப். தளபதி ஃபேன் தான், அஜித் தளபதி ஃபேன். ஸோ ஏன்னா நீங்கள் when I came to Chennai they were giving like தோனி தளபதி. ஸோ ஐ ஆல்வேஸ் hey மச்சான் what is this தளபதி, and then தளபதி உங்களுக்கு தெரியல. I used to watch Vijay movies in a Hindi dub, but எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் தெரியல எப்படி. ஸோ பட் ஆஃப்டர் 2019 I got an understanding எவ்வளோ பெரிய ஆள் அவங்க. So yes, even though sometimes Shivana will also talk about him, how nice of a person he is and stuff, and அவங்க கையில் துப்பாக்கி கொடுத்துட்டாங்க and he has justified it. So yeah. விஜய் சாரோட துப்பாக்கி படம் பார்த்திருக்கீங்களா? லைக் அவர் ஆர்மி ஆஃபீஸரா, அந்த ஃபிலிம் ஸ்பெஷலி டெடிகேட்டட் டு ஆர்மி இந்தியன் ஆர்மின்னு வேற சொல்லி போட்டிருப்பாங்க. அது பார்த்திருக்கீங்களா? எப்படி இருந்தது? See, அது ஒரு டிஃப்ரெண்டான ஜானர்ல பார்க்கலாம். இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஜானர்ல பார்க்கலாம். தட் இஸ் a different story. துப்பாக்கி ஒரு பெரிய ஹிட், பிளாக் பஸ்டர். பட் இந்த மாதிரி விஷயங்கள் when you come into a real life location, you are showing a particular individual. ஒரு ஃபோக்கஸ் ஒரு ஃபுல் இந்தியன் ஆர்மி மேலே இல்லையே, ஒரு ஃபோக்கஸ், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு இந்தியன் ஆர்மி ஒரு ஆள், அவங்க ஒரு ஃபேமிலி மேலே எப்படி ஃபோக்கஸ் நடக்குது. ஸோ இட் வாஸ் ரிவால்விங் அரவுண்ட் ஒன் ஃபேமிலி. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபுல் படம்ல இந்தியன் ஆர்மி அவ்வளோ தேர் நாட் ஹைலைட்டட் இட். சரி, ஒரு இந்தியன் படம், ஆர்மி படம் தான், பட் நடுவில் என்னன்னா பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் எ ஹியூமன் பீங். அது ஒரு எமோஷன், அது ஒரு கனெக்ஷன். அதுதான் சார் எடுத்துட்டு தே ஹவ் ரிட்டன் இட். எவ்ரி ஸ்டோரி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் லைன். ஐ ஃபீல் லைக் இது இந்த படம்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷன். அது விஜய் தளபதி ஒரு படம் வேறு, இந்த படம் ஒரு வேறு. ஸோ எவ்ரிபடி தே ஆர் டூ டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ், பட் எல்லாம் தே ஆர் டூயிங் வெல் அட் தேர் ஓன் லெவல்ஸ். ஸோ சிவகார்த்திகேயன் ஹீஸ் ஆக்சுவலி அவங்க எப்படியும் ஒரு பிளான்ட் மேன், ஒரு ஆர்கனைஸ்ட் மேன். அவங்களுக்கு தெரியும் எனக்கு நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பாக எப்படி எடுக்கணும், வாட் ஷுட் பி குட் ஃபார் மீ அண்ட் வாட் ஷுட் நாட். ஒரு சென்சிபிள் மேன் அண்ட் இஸ் அ பர்சன் வித் அ ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு இந்த பற்றி எல்லா விஷயங்கள் தெரியும். பிகாஸ் he has come from a very small space. இப்போது எங்கே இருக்காங்க, where he has gone, so he knows how to respect it. In order to maintain that respect, he has actually earned that fame, and hopefully it is doing good to him. Yeah. அதுலயுமே வந்து அந்த துப்பாக்கி கனெக்ட் அப்படின்னும் போது இப்போவும் வந்து சிவகார்த்திகேயன் டியூரிங் தி ரிலீஸ் ஆஃப் துப்பாக்கி அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதாவது இப்போ கையில் துப்பாக்கி வச்சிருக்கவங்க பெரிய ஆள் இல்லை, துப்பாக்கி டிக்கெட் வச்சிருக்கவங்க தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட். ஆக்சுவலி அந்த டிக்கெட் அவருக்கு வாங்கி கொடுத்தது இந்த படத்தோடைய டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி தான் வாங்கி கொடுத்திருந்தாரு. அதெல்லாம் பார்த்தீங்களா? அதெல்லாம் எனக்கு இந்த படம்ல என்ன தோணுதுன்னா எல்லாம் டெஸ்டினி தான். நீங்கள் பார்க்குறீங்க டைரக்டர் விஜய் டிவி, ஆக்டர் விஜய் டிவி, ஹீரோயின் விஜய் டிவி. ஸோ ஒரு கனெக்ஷனாக இருந்துச்சு எல்லாம். இட் ஃபெல்ட் எ டெஸ்டின்ட். ஒரு பவராக எல்லாருக்கும் ஒரு கனெக்ஷனாக எடுத்துட்டுறாங்க. அந்த யூனிவர்ஸில் நான் ஒரு பையன்தான். ஸோ ஒரு டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி, ஒரு டிஃப்ரெண்ட்டான சர்க்கிள் வந்துச்சு. ஸோ அந்த சர்க்கிள் உள்ள ஒரு நம்பி எல்லாம் ஒரு மேலே ஒரு நம்பி நீங்கள் பண்ணுவீங்க, கண்டிப்பாக நீங்கள் எதாவது பண்ணுவீங்க, நீங்கள் தான் இது ரோல் உங்களுக்கு தான் செட் ஆகும். ஸோ அது நம்பிக்காக தான் ஐ ஃபீல் ஒரு டெஸ்டினி, இட் வாஸ் அ காலிங் ஃப்ரம் த டெஸ்டினி அண்ட் இட் ஆக்சுவலி ஹேப்பன்ட். இது இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. ஸோ இந்த மாதிரி ஷூட்டிங் சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும் சரி, இல்லை டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமியாக இருக்கட்டும், அவங்க சேர்ந்து முன்னாடி ஒர்க் பண்ணது அதை பற்றிலாம் ஷேர் பண்ணுவாங்களா ஏதாவது செட்ஸில்? அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்ல கண்டிப்பா. even though SKN I used to live a lot of time with him, he'll tell எப்படி நடந்தது ஒரு படம், how it works in promotion, how it works. Some even though அவங்க ஒரு மூவி பிரின்ஸ், அவன் எப்படி நல்லா அந்த படம் எப்படி நல்லா பண்ணல, பட் he took it in a positive way. அஜித் சார் அவங்க சொன்னாங்க, he met அஜித் சார். ஸோ இந்த ஆடியோ லான்ச்க்கு முன்னாடியே சம்டைம்ஸ் நம்ம லொக்கேஷன், ஹோட்டல் அண்ட் லொக்கேஷன் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். சிவானா எனக்கு சொல்லுவாங்க, தம்பி எங்கே இருக்கீங்க? சார் இங்கே தான் இருக்கு, வசாப்லாமா? சரி, என் வண்டியிலே வாங்க நீங்கள். ஸோ அவங்க ஒரு வண்டி, நானே சிவானா போகும்போது வில் நிறைய விஷயங்கள் பேசுவான். ஆனால் இந்த மாதிரி என்ன, ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஆஸ் அன் ஆக்டர் உங்களுக்கு என்ன வளர்ந்துணும். ஸோ அவங்க கூட எனக்கு சொன்னாங்க, நீங்கள் பாருங்கள் இந்த படம்க்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக கிடைக்கும், பட் யூ ஆக்சுவலி ஒர்க் ஆன் யுவர் தமிழ். ஏன்னா நீங்கள் ஒரு ஹீரோ வளர்ந்துருக்காக உங்கள் லாங்குவேஜ் ரொம்ப பாலிஷ்டாக இருக்கணும், ஒரு டைலாக் டெலிவரி டக்குனா இருக்கணும். ஸோ அதுக்காக நான்
நீங்கள் எவ்வளோ பண்ண முடியும், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை எவ்வளோ தமிழ் கற்றுக்க முடியும். ஸோ வித் டைம் எவ்ரி திங் வில் பி பெட்டர். ஸோ அதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவன் டைரக்டர் சார் எனக்கு சொன்னாங்க ரொங்கூன் படம்ல என்னென்ன நடக்குது. என்னென்னா போகும்போது டைரக்டர் சார் சில டைமில் சொல்லுவாங்க, வஹீத் என் கூடயே வருவீங்க, ஒரு ரெக்கி பண்ணலாம், இந்த லொக்கேஷன் இப்படியே இருக்குது பார்க்கலாம். ஸோ அவங்க கூட அவங்க ஒரு வண்டியில் போயிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சு போடுவேன், சார் நீங்கள் டென்ஷன் எடுக்காதீங்க, ஏன்னா ஒரு பெரியான படம், ஒரு 300 பீப்புள் உங்கள் மேலே தான் நம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஆல் he was very stressed at that point of a time, but he took it very nicely, very easily, very calmed and composed of a person. He might look small and very in the mari, but he is a very big hearted person. அவங்க ஒரு his brain is working properly, and I really liked him, and I really like the director. ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க அவங்க என் மேலே நம்பி காமிச்சேன், ஒரு புதுசான ஆள், இவங்களுக்கு சினிமா பற்றி எதுவுமே தெரில, பட் he told me நீங்கள் நல்லா எடுப்பீங்க. and even though on the sets he was always appreciating, இல்லை வஹீத் நீங்கள் அதை நல்லா தான் பண்ணீங்க, டென்ஷனாக எடுக்காதீங்க, ஏன்னா நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கேமரா ஒரு 300-400 பீப்புள்ஸ்க்கு முன்னாடி வருவீங்க, அது அப்புறமா ஒரு ஃபியராக வரும்ல, அது நார்மலான ஃபியர், பட் he will always come, வஹீத் வல்ல நல்லா தான், you did very well. He will never shout, ஏய் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ நத்திங் லைக் தட். he will actually appreciate it, and that ஒரு கான்ஃபிடென்ஸாக பூஸ்ட் ஆகும். அது அப்புறம் சில உங்கள் ஆக்டர்ஸ் கூட அப்படியே நல்லா தான் பண்ணீங்க. ஸோ they used to treat me as like a small kid they're trying to brought up in a family. So it was like sort of a treatment, and felt very good. ரொம்ப நல்லா தான் போயிடுச்சு. எஸ், இட்ஸ் ஸோ நைஸ் சார். அண்ட் இந்த படம் ஒரு பெரிய அளவு ஹிட் கொடுத்துருக்கு. அது உங்களுடைய இப்போ உமேர் அப்படின்னு சொன்னதை விட வாஹித், நீங்களே சொன்னீங்க டேரக்டரே வந்து சென்சிலுமே வாஹித்னு தான் கூப்பிடுவாருன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கான ஒரு ரீச் கொடுத்துருக்கு. ஸோ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்னா ஐ காட் ஃபியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐ காட் கால்ஸ் ஃப்ரம் சம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ், அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு படம். பட் சில விஷயங்கள் இருக்கும்ல, சம்டைம்ஸ் இட் இஸ் மேபி யோர் ரெப்புடேஷன், இல்லைன்னா சில விஷயங்கள்ல காசு பற்றி யூ ஜஸ்ட் ஹாவ் டு கீப் யுவர் செல்ஃப் அப் ஃபார்வர்ட். வந்துச்சு ஒரு 2-3 ஆஃபர் வந்துச்சு. பட் பிகாஸ் ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு பசங்க ஒரு இமேஜினேஷனாக வரும். சரி இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், எனக்கு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் என்னால் சொல்ல முடியாது, பட் நீங்கள் ஒரு சில டைம் இஃப் யூ ஹவ் டன் சம் ஒர்க், பீப்புள் வில் ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் ஃபேத் இன் யூ. இவங்க நல்லா தான் நடிச்சிட்டாங்க, ஒரு புதுசான நெக்ஸ்ட் டைம் தேர் வில் பி அ ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்கள் மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஸோ அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்துறதுக்கு தான் நான் ஐ எம் ஜஸ்ட் லுக்கிங் ஃபார் அ ப்ராப்பர் ரோல் விச் வில் ஆக்சுவலி ஐ வில் ஃபிட் இன், and definitely I will, and maybe I might do a talk show that we are still in working process. ஏன்னா நிறைய பசங்க எனக்கு சொல்கிறாங்க, நீங்கள் தமிழில் நல்லா பேசுகிறீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு vlogging சேனலாக இருந்துச்சு, அந்த vlogging ஹிந்தியில் தான் நடந்தது, பட் ஒரு டாக் ஷோ தமிழ்லே பேசலாம், ஸோ நம்ம மக்களுக்காக தான் அந்த டாக் ஷோ. எஸ், நிச்சயமா சார். அண்ட் அமரன் படம் பற்றி லைக் நாங்கள் படம் பார்க்கும்போது அது ஒரு எமோஷன் கொடுத்துருந்தாலும் அது பின்னாடி ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்தது, சிவகார்த்திகேயன் பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. உங்களோட ரோல் ஒவ்வொரு அதுவும் மெயினான சீனில் அது எப்படி மேக்கிங் நடந்தது அப்படிங்கிறது நிறைய பேக் ஸ்டோரி சொன்னீங்க. அண்ட் இதே மாதிரியான வெற்றிகள் நிறைய உங்களுக்கு தொடர்றதுக்கு ஒன் இண்டியா அண்ட் ஃபில்மி வித் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ வெரி மச்.